வணக்கம். திரையரங்கம் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 3. இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரென்னி ஹார்லின். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. 2021ஆம் ஆண்டில் கிளேர் என்ற இளம்பெண் ஆரேகான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் என்ற ஓட்டலுக்கு வருகிறாள். அங்கு அறை எடுத்து தங்குகிறாள். அப்போது சில மனிதர்களால் தாக்கப்பட்டு அவள் மரணத்தை தழுவ வேண்டிய நிலை உண்டாகிறது. 3 வருடங்களுக்கு பிறகு வீனஸ் மோட்டல் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த சாலையோர ஓட்டலில் தங்க வேண்டும் என்பதற்காக மாயா லூகாஸ் என்ற இளம்பெண் வருகிறாள். அவளும் அறை எடுத்து தங்குகிறாள். அப்போது இரவு நேரத்தில் யாரோ கதவை தட்டுகிறார்கள். கதவை திறந்தபோது உள்ளே வரக்கூடிய அந்த முகமூடி அணிந்திருக்கக்கூடிய நபர்களால் அவளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிறது. தனக்கு எந்தவிதமான பாதிப்பும் உண்டாகக்கூடாது என்பதற்காக அவள் அவர்களுடன் கடுமையாக மோதுகிறாள். முகமூடி அணிந்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் என்பதால் அவர்கள் யார் என்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் தன்னை அவர்கள் தாக்குகிறார்கள் என்பதற்கான காரணத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனினும் வேறு ஒரு இறந்த உடலை அவர்கள் அனைவரும் சேர்ந்து புதைக்கக்கூடிய திடுக்கிடும் காட்சியை அவள் நேரில் பார்க்கிறாள். அதற்கு பிறகு அந்த நகரத்தின் ஷெரீஃப் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுத்தர வயதை தாண்டிய ஒரு மனிதரை அவள் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அந்த மனிதரின் மகனான கிரிகரி என்ற இளைஞனையும் சந்திக்க வேண்டிய சூழல் அவளுக்கு உண்டாகிறது. அந்த ஷெரீஃப் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுத்தர வயதை தாண்டிய மனிதர் ஒரு மர்ம மனிதர் என்ற உணர்வு அவளுக்கு உண்டாகிறது. அந்த மனிதருக்கு பின்னால் பல மர்மங்கள் மறைந்திருக்கின்றன என்பதையும் அவள் உணர்கிறாள். அந்த மனிதருக்கு பின்னால் எப்படிப்பட்ட மர்மங்கள் மறைந்திருக்கின்றன என்பதை அவள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாள். அந்த முயற்சியில் அவள் இறங்கும்போது அவளே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு ஏராளமான தகவல்கள் அவளுக்கு கிடைக்கின்றன. அவற்றை பார்த்து அவள் அதிர்ச்சியின் உச்சிக்கே செல்கிறாள். இந்த சூழலில் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. பலர் மரணத்தை தழுவுகின்றனர். அந்த மரணங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்ம மனிதர்கள் யார்? அவர்கள் ஏன் அந்த அளவிற்கு மர்ம செயல்களில் ஈடுபடுகின்றனர்? அப்படி அவர்கள் ஈடுபடுவதற்கான மூல காரணம் என்ன என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவள் தீவிரமாக இறங்குகிறாள். அனைவரும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு திடுக்கிடும் சம்பவங்களை செய்யக்கூடிய அந்த கதாபாத்திரங்களுக்கு அவள் எப்படிப்பட்ட தண்டனைகளை வழங்குகிறாள் என்பதை நமக்கு முன்னால் காட்சிகளாக காட்டுகிறார்கள். படம் முழுக்க வரக்கூடிய மாயா லூகாஸ் என்ற அந்த பெண் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக எந்த அளவிற்கு கடுமையாக போராட வேண்டியது இருக்கிறது என்பதையும், படத்தினுடைய இறுதி காட்சி வரை அவள் தன்னை மட்டும் எப்படி படாத பாடுபட்டு காப்பாற்றி கொள்கிறாள் என்பதையும் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு இனம் புரியாத ஈடுபாடு உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் திடுக்கிடும் சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து கதாபாத்திரங்களும்
எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட இறுதி முடிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். மேட்லைன் பெர்ஸ்ட் இந்த நடிகை தான் மாயா லூகாஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. படம் முழுக்க இந்த கதாபாத்திரத்தை மையமாக வைத்தே எடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து காட்சிகளிலும் இந்த நடிகை அருமையாக தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார். கேப்ரியல் பாசோ இந்த நடிகர் தான் கிரிகரி என்ற இளைஞனின் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். படத்தின் பெரும்பாலான காட்சிகளில் முகத்தில் கவசம் அணிந்து கொண்டு வரக்கூடிய இந்த கதாபாத்திரம் படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் கவசம் நீக்கப்படும் போது இந்த கதாபாத்திரத்தை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். எமா ஹார்வத் ஷெல்லி பார்னஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இவரை மாயா லூகாஸ் தீர்த்து கட்டுகிறாள். அந்த காட்சி கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு படத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிரக்கோலேரி இவர் ஜாஸ்மின் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகை. மாயா லூகாஸை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய கதாபாத்திரம் இது. இந்த கதாபாத்திரத்தில் இவர் மிகவும் அருமையாக பாராட்டக்கூடிய வகையில் நடித்திருக்கிறார். ரிச்சர்ட் பிரேக் இவர்தான் ஷெரீஃப் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர். படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த நீண்ட வருட அனுபவங்களை கொண்ட ஹாலிவுட் நடிகர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவருடைய நடிப்பு நாம் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. ஜோஸ் டேவிட் மான்டரோ இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி காட்சி வரை திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. ஏராளமான இரவு நேர காட்சிகளை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இதில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய ஆழமான ஒளிப்பதிவு திறமையை அனைத்து காட்சிகளிலும் பதித்திருக்கிறார். கேட் ஹிக்கே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இவருடைய எடிட்டிங் திறமை பாராட்டக்கூடிய வகையில் படம் முழுக்க இருக்கிறது. ஜஸ்டின் பர்னட், ஆஸ்கார் செனின் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள். நடுங்க வைக்கும் காட்சிகள் பலவற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இவர்களுடைய இசையமைப்பு பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறது. 91 நிமிடங்களை மட்டுமே நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ரென்னி ஹார்லின் மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். ஒரு மாறுபட்ட கதை கரு கொண்ட திகில் திரைப்படத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு படம் முழுக்க நமக்கு உண்டாகிறது. 1.5 மணி நேரம் மட்டுமே நீளத்தை கொண்ட திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கட்டாயம் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 3 என்ற திரைப்படத்தை பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நிச்சயம் தரும்.